வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆந்திராவில் 15,803 கோடி ரூபாய் செலவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாயாகவும், அதுவே 1 கிராம் 14,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் செவிலியர் உதவியாளர் நிலை 2 பணிக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வங்கிக் கணக்கில் வர வைத்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாக குறைந்து அணை தற்பொழுது சிறிய குளம் போல் காட்சியளிக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட் உட்பட மேற்கண்ட இந்த 7 மாநிலங்களில் தேர்தல் நடப்பதால் ஒன்றிய அமைச்சரவை மாற்றம் குறித்து 21ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் கல்விக்கான சேர்க்கை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 14 பைசா உயர்த்தி 1 லிட்டர் 103 ரூபாய் 98 பைசாவாகவும், டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் 11 பைசா உயர்த்தி 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 25 பைசாவாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள காரணத்தால் நம் நாட்டில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் விளக்கமளித்துள்ளார். நெல் கொள்முதல் விலையை 3,500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். நீட் யுஜி 2026ஆம் ஆண்டிற்கான மறுதேர்வை ஜூன் 21ஆம் தேதியன்று நடத்த தேசிய தேர்வு முகமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். வருகின்ற மே 18ஆம் தேதி கேரள முதல்வராக வி.டி. சதீசன் அவர்கள் பதவியேற்க உள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 58% உள்ள அகவிலைப்படியை 60% உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் இந்த உயர்வு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 8 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சிஸ்கோ நிறுவனம் தனது மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் நிதியாண்டில் 26,800 கோடி ரூபாய் நஷ்டத்தை பதிவு செய்தது ஏர் இந்தியா. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவில் பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 3ஆம் கட்டமாக 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்றும், அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணியலாம் என்று கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேல்நிலை துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி ரோஜா பூங்காவில் நேற்று 21வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தலைவராக வி.டி. சதீசன் அவர்கள் நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. த.வே.க. ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 21 வயதிற்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி அசாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 50,000 ஆண்டுகள் பழமையான பழைய கற்கால ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 13 புறநகர் ரயில் நிலையங்களில் 495 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கியது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் தொடங்கியது. போர் பதற்றம் நீடித்தபடியே இருந்தால் இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்று RBI கவர்னர் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை குறைக்கும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை வாயுவாக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தடைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை நீக்கியது செல்லாது என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 72 ரூபாயை உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.